தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 9ஆம் தேதி. தெய்வீக காணம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வாசிக்க வேண்டிய பகுதி கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள். கிரேக்க பாஷையில் இது பாடல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கவிஞர்களை சந்தித்தால் இதை காண முடியும். எந்த கவிஞனும் எழுத வேண்டும் என்பதற்காக பாடலை எழுதுவதில்லை. ஒவ்வொரு கவிதை மற்றும் பாடலும் அவனது இருதயம் ஏதோ ஒன்றினால் தொடப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டதால் வெளிவருகிற ஆழமான உணர்வுகளாகும். மிக பெரிய பாடலாசிரியரான தாவீது அரசனின் வாழ்வில் இதை காணலாம். அவன் தனது சங்கீதங்களை பல்வேறு தருணங்களில் எழுதியிருக்கிறார். தேவனும் ஒரு அழகான கவிஞர், பாடலாசிரியர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரது கவிதைகள், பாடல்கள் அவரது கைவேலையாக இருக்கிறீர்கள். தேவனது சிந்தனையில் வந்து போன ஏதோ ஒன்றினால் தற்செயலாக நீங்கள் உருவாக்கப்படவில்லை. நேரம் செலவழித்து, அதாவது உலக தோட்டத்திற்கு முன்னமே உங்களை பேர் சொல்லி அழைத்து ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். தேவனுடைய உணர்வின் ஆழமான வெளிப்பாடு நீங்கள்தான். உங்களை நினைக்கும் போது அவரது இருதயம் தொடப்படுகிறது. அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். தன் உள்ளங்கையிலே உங்களை செதுக்கி பாதுகாப்பாக மூடி வைத்துக் கொள்கிறார். தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அகற்றிவிட பிசாசு எத்தனிக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனுடைய கவிதை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் உங்களை இன்றும் நேசிக்கிறார். உங்கள் பெயர் அவர் நாவில் எப்போதும் இருக்கிறது. நாம் நற்கிரியைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்காகவும் நம்மிலுள்ள அவருடைய தன்மைக்கேற்ற கிரியைகள். தலை சிறந்த கவிஞரின் கவிதை எங்கேயாவது அற்பமாக இருக்குமா? ஒருபோதும் இல்லை. இன்று யாருக்காவது ஏதாவது நன்மை செய்யுங்கள். ஒரு இனிய பாடலாக, ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.